இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா போட் ஹெட்செட்டுக்கு எப்படி வாரண்டி கிளைம் பண்ணி புது போட் ஹெட்செட் வாங்குறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க 300 ரூபாய் ஹெட்செட் இல்ல 349 இல்ல 500 ரூபாய் 2000 எந்த ஹெட்செட் வாங்கினாலும் ஒயர்டு ஹெட்செட் ப்ளூடூத் ஹெட்செட் போட் ப்ராடக்ட்ஸ் எதுவா இருந்தாலும் ஓகேங்க. அந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வாரண்டி பீரியட் முடியல அப்படின்னா அதை ஈஸியா நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப்பா கைட் பண்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியா நீங்க கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ் சொல்ற டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணி தட்டி விடுங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். என்னுடைய கையில போட் ராக்கர்ஸோட 335 நெக் பேண்ட் இருக்குது. ஸோ நீங்க வந்து எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ஓகேங்க. போட் ப்ராடக்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த ப்ராடக்ட் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 இயருக்கு உள்ளால தான் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த இன்வாய்ஸ் பில்லையும் கொண்டு ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து புதிய ப்ராடக்ட்டை கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நாள் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து கம்பெனிக்கு அனுப்பிட்டு வேறு ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ப்ராசஸ் பெஸ்ட்டு. பட் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இல்லை இந்த மாதிரி ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் இந்த போட் ப்ராடக்ட்ஸை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளைம் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் போட்டோட அஃபீஷியல் வெப்சைட் போய் தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கு. லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வெப்சைட் போகும். அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வெப்சைட் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுதான் அஃபீஷியல் வெப்சைட் பேஜ். இதுல வந்து டேஷ்போர்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுல லெஃப்ட் சைடு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற பட்டன், தென் மூணாவது பாத்தீங்கன்னா வாரண்டி கிளைம் வந்து செக் பண்ற பட்டன். நம்ம இப்ப செலக்ட் பண்றது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ஸோ ரெஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட் ஒரு பட்டன் இருக்குல்ல, செகண்ட் பட்டன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ராடக்ட் குரூப், ப்ராடக்ட், தென் வந்து பின்கோடு. ப்ராடக்ட் குரூப்ல என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து நெக் பேண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும். அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. தென் வந்து ஒயர்டு இயர்ஃபோனா இல்லை ப்ளூடூத் இயர்ஃபோனா இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கரா இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் எந்த கேட்டகரியில் வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கு. அதில் வந்து நீங்கள் போட் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். ப்ரிடிக்ஷனில் வந்து போட் ராக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய மாடல் நம்பர் எக்கச்சக்கமாக வராங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி உங்களுடைய இது வந்து என்ன கலர் வேரியண்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 335னா 335 ரெட்டா ப்ளூவா இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து கரெக்டாக அதில் பிளாக்னு இருக்கும். நான் வந்து கரெக்டாக பிளாக்னு செலக்ட் பண்ணிட்டேன். உங்கள் ஏரியா பின்கோடை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் கிளைம் பண்ணுற நெக் பேண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு வேறு நெக் பேண்ட் கொடுப்பாங்க. அதனால என்ன நெக் பேண்ட் கொடுக்குறாங்க, இது எனக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் தான் கான்டாக்ட் பண்ணி ஆகணும். அக்ரி கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட நேம் கேட்பாங்க. கரெக்டாக உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓடிபி வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா மெயில் எல்லாமே அனுப்புவாங்க, என்ன ப்ராசஸில் இருக்குது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட அட்ரஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட கரெக்டான அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எந்த அட்ரஸ் வேணாலும் கொடுத்து ஆர்டர் பண்ணிருப்பீங்க. பட் இப்போ கரெக்டா இந்த ப்ராடக்ட்டை எங்க வந்து பிக்கப் பண்ணணும், கொரியர் டீம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துக்கு வந்து பிக்கப் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. பிக்கப் அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து ரெண்டும் ஒரே அட்ரஸாக கொடுத்துக்கோங்க. எந்த அட்ரஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், அந்த அட்ரஸை கொடுத்துக்கோங்க. தென் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லைனுக்கு ஏதாவது டைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது நாட் ஒர்க்கிங் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க் ஆகல, பவர் இஷ்யூஸ் இருக்குது, சம்திங் இருக்குன்னு. இன்னொன்று முக்கியமாக திங்க் பண்ணிக்கோங்க. வாரண்டி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் நெக் பேண்டை பிசிக்கல் டேமேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது. எக்ஸாம்பிள் நீங்கள் பிடிச்சி இழுத்து இந்த ஒயரை பூச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வாரண்டி கிளைம் ஆகாது. பிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் உள்ள டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. தென் அதுலேயே வந்து பர்ச்சேஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண நான் அந்த பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இன்வாய்ஸ் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இன்வாய்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் வாங்கி 8 மாதம் 9 மாதம் ஆனீங்க அப்படின்னா உங்கள் இன்வாய்ஸ் உங்ககிட்ட இருக்காது, அது எனக்கு தெரியும். வாங்கின 2வது நாளே கிழிச்சு போட்டுறீங்க, இல்லை அப்படியே எங்கேயாச்சும் மிஸ் ஆகிரும். ஸோ அந்த இன்வாய்ஸை நீங்கள் அமேசானில் திரும்ப டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைலில் அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஆர்டர்ஸ்னு இருக்கும். அந்த ஆர்டர்ஸுக்குள்ளால போனீங்க அப்படின்னா அதில் வந்து டேட் வைஸாக இருக்கும். லாஸ்ட் 3 மந்த்துக்கு மட்டும் இருக்கும். நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க எந்த இயர் வாங்கினது அப்படின்னு. அதில் வந்து உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ளால டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க.
ப்ராடக்ட் டீடைல்ஸ் அதுக்குள்ளால போனீங்க அப்படின்னா உங்க இன்வாய்ஸை வந்து டவுன்லோட் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதிலே வந்து வாரண்டின்னு கொடுத்துருப்பாங்க, இன்வாய்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க இன்வாய்ஸை மட்டும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுத்த அப்புறம் பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் கொடுத்துட்டு பிடிஎஃப்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப்க்கு சேஞ்ச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிரும். இந்த பிடிஎஃப் தான் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த இன்வாய்ஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க. தென் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் பில்லே பார்த்தீங்கன்னா ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, இன்வாய்ஸ் டேட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை கரெக்டாக இந்த இடத்துல டேட்ல வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஐ ஆம் ஏ நாட் ரோபோ அதை டிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு கிரீன் கலரில் வந்துருச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்கெட் நம்பரை முக்கியமாக நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். காப்பி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ திரும்ப அந்த வெப்சைட் போங்க, டேஷ்போர்டு வாங்க. டேஷ்போர்டில் வந்து மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாரண்டி ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணல ஒரு டிக்கெட் நம்பர் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த டிக்கெட் நம்பரை செகண்ட் காலத்தில் போடணும், ஃபர்ஸ்ட் காலம்ல உங்க மொபைல் நம்பர் போடணும். அதில் கேட்டிருப்பாங்க, நீங்களே பார்க்குறீங்க அதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. நான் இன்னைக்கு தான் அப்டேட் பண்ணேன், அந்த டேட் போட்டு அப்படியே வந்துருச்சு. ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க, அவங்க டீம் வெரிஃபை பண்ணிட்டு நோட்டிஃபை பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஒரு இன்வாய்ஸ் சப்மிட் பண்ணணும் தெரியுமா, அந்த இன்வாய்ஸ் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க, இவங்க அந்த டேட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து லாஸ்ட் 1 இயருக்கு உள்ளால இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் வரும். உங்களுக்கு அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் ரிப்ளை வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க நெக் பேண்டை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் விட்டுருவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் வர நீங்க வந்து டிக்கெட் நம்பர் வச்சு நீங்க ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கொரியர்ல சென்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வந்துடும். இவ்வளவு பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ண வரும்போது அந்த ப்ராடக்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே ஆன்லைனில் வரும்போது ஒரு பாக்ஸ் வந்திருக்கும், ஏர்பட் வந்திருக்கும், சார்ஜிங் கேபிள் வந்திருக்கும். இது எதுவும் நீங்க கொடுக்கணும். ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை மட்டும் இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எம்டி பாக்ஸ்ல போட்டு கொரியர் டீம் வந்து பிக்கப் பண்ண வருவாங்க, அவங்கள்ட்ட அப்படியே நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், யாரும் நீங்க எதுவும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அவங்க டீமுக்கு போயிட்டு அவங்க இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா இதை வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் போட்டில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் மேலட்டும் பார்ப்பாங்க, ஆன் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆன் ஆகலை அப்படின்னா அதெல்லாம் நோண்டி சரி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. தூக்கி போட்டு புது ப்ராடக்ட்டை உங்கள் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதனால எந்த விஷயம் இல்லை. போட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு மெயில் வர, இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அந்த வாரண்டி ஸ்டேட்டஸில் வந்து செக் பண்ணிக்க முடியும். அந்த டிக்கெட் நம்பரை போட்டு அதில் வந்து தெளிவாக எல்லாமே ஸ்டேட்டஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளுக்கு உள்ளால பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டை அவங்க பிக்கப் பண்ணிட்டு புது ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணிடுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளுக்கு உள்ளால நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் போட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. 1 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கிளைம் உங்களுக்கு முடிஞ்சிச்சு, வாரண்டி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ 1 வருஷத்துக்கு உள்ளால இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் போட் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வாரண்டியை கிளைம் பண்ணி புது ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இவ்வளவு டீட்டெயில்ஸ் சொன்ன அப்புறமா உங்களுக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தமிழ் சார் டெக். அதில் நம்மளை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகே, வீடியோ பிடிச்சி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கீழே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேற வீடியோ சந்திப்போம். அதுவரை பை பாய்.